கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து புதிய சேனல்ல இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது. அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ஐ பட்டன்ல இருக்குது. இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க அதுக்கு மூவ் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம். 1 Peter chapter 3 verse 14. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. முதல்ல என்ன சொன்னாரு? நீங்கள் நீதி நிமித்தம் நன்மை செய்யறவங்களாம் உங்களுக்கு எதிராக தீமை செய்யறவன் யாருன்னு. ஆனா சில நேரங்கள்ல நீங்க பாடுபடுகிறவர்களாய் மாறக்கூடிய ஒரு காரியத்தை அங்க ஆண்டவர் சொல்றார். என்ன? நீங்க பாடுபடுவீர்கள். ஏற்கனவே பாடுபட்டு போயிருக்கிற மக்களுக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? நீங்க பாடுபடுவீங்க. அப்ப நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் என்றால் நமக்கு பாடுகள் என்பது சாதாரணம். பாடுகள் வரத்தான் செய்யணும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயு 3:12 சொல்லும்போது என்ன சொல்றாரு? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாரு? சும்மா அப்படி தேவபக்தியா நடக்கணும்னு நினைச்சாலே நீங்க பாடுபடுவீங்க. இதே இதுல 18வது வசனத்துல சொல்லும்போது 3வது அதிகாரம் 1 பேதுரு 3:18 சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். என்ன? அவரும் பாடுபட்டார்னு. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12-13 பாருங்க. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படியும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. நீ மனுஷனை பார்த்து பயப்படாத, தேவனை மற்றும் பார்த்து பயப்படு என்று சொல்லக்கூடியதாக ஏசாயா 51:12 இதை குறித்து சொல்லுவது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? என்ன? நீ மனுஷ பயத்தினால நீ ஆண்டவரை மறந்து விடாத. நீ பாடு அனுபவிக்கிற, நீ துன்பப்படுகிற, அதனால மனுஷனை குறித்து பயப்படாத, கர்த்தரை குறித்து பயப்படு. நம்ம செய்யறது என்னன்னா ரிவர்ஸ்ல பண்ணுவோம். மனுஷனை குறித்து பயப்படுவோம், கர்த்தரை குறித்து பயப்பட மாட்டோம். ஏன்னா நிறைய நேரங்களில் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஒரு பாடு ஒரு துன்பம் வந்த உடனே நீங்க யாரை பாக்குறீங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு பாடு வருது, ஒரு போராட்டம் வருகிறது என்ற உடனே நீங்க ஒரு நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? உடனே நம்ம மனுஷர்களை குறித்து பார்க்கிறோம், மனுஷர்களோட ஒப்பீனியனை பார்க்குறோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஊருக்குள்ள என்ன நினைப்பாங்க, சமுதாயம் என்ன நினைக்குன்னு பார்க்குறமே ஒழிய தேவன் என்ன நினைக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் வருதா முதல்ல? அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீர்களாக. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பாடு வந்த உடனே நம்மளுடைய கண்கள் பாடுகளுக்கு மேல வந்துருது, போராட்டங்களுக்கு மேல வந்துருது, நிந்தைகளுக்கு மேல வந்துருது. தேவனை மறந்து விடுகிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நன்மை செய்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ நீதி செய்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நமக்கு தீமை வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார், அந்த அழைப்புல நான் நிற்கிறேன். அதனால மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் தேவனுக்கு என்று வாழ்வேன்னு சொல்லி, இதுக்கு நீங்க ஒரு அடையாளமா உங்க வாழ்க்கையில நீங்க பாடு அனுபவிக்கும் போது, முதலாவது பேதுரு சொன்னது போல உங்களுடைய கண்கள் ஆண்டவரை காணக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் என்கிற ஒரு திட நம்பிக்கை வரும்போதுதான் உங்களுடைய கண்கள் எதை பார்க்காது? பூமிக்கு அடுத்தவைகளை பார்க்காது. மனுஷரை பார்க்க மாட்டீங்க, சமுதாயத்தை பார்க்க மாட்டீங்க. இந்த நாள்ல தயவு செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தா பாடுகளுக்கு மத்தியில போவீங்க. ஆனா உங்க கூட தேவன் இருப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஜெயங்கொண்டவர்களாய் மாற்றுவார்.
அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் தேவ காரியங்களை செய்கிறதா இருங்க. அப்ப நீங்க மற்றவருடைய பயமுறுத்தலுக்கும், அவங்க பயமுறுத்தலுக்கும் கலங்கி போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது யார் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இதோ தேவ கிருபை, தேவ தயவு ஆண்டவரே இவர்களோடு உண்டாகட்டும். ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காய் இவங்களை தெரிந்து கொண்டீர்களோ அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறக்கூடிய கிருபையில எங்கள் தேவன் வழி நடத்துங்க. பாடுகள் போராட்டங்கள் மத்தியில போறவங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால இந்த பாடுகளையும் போராட்டங்களையும் உம்முடைய கண்கள் மூலமாய் கண்டு அவர்கள் இதை ஜெயங்கொள்ளக்கூடியவர்களாய் மாற்றி இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மக்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.